வீட்டில் ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கப் அரிசி எடுத்து அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாருங்கள். இதை வச்சு இப்படி கூட செய்யலாமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாளாக இந்த ஐடியா நம்மளுக்கு வராமல் போச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஒரு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இதில் கல் தூசி எதுவுமே இருந்தால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் இந்த அரிசியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு டைம் கலந்து கொடுத்துட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு இந்த அரிசி அப்படியே ஒரு 10 நிமிஷம் இந்த சுடு தண்ணியிலே நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி சூடான தண்ணியில் ஊறும்போது அரிசி 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஊறி முடிஞ்சிடும். ரேஷன் புழுங்கல் அரிசியை நீங்கள் நார்மல் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி சூடான தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி முடிஞ்சிடும். இப்போ நான் அரிசி பருப்பெல்லாம் கையில் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சுன்னு. இப்போ இந்த அரிசியை நல்லா கையில் பிசைஞ்சு ஒரு 3லேருந்து 4 டைம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ இந்த ரேஷன் அரிசியோட கலரை பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த ரேஷன் அரிசியோட வாடையும் இருக்காது. கலர் நல்லா ஒயிட் கலரில் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை எடுத்து வச்சுட்டு இது கூடவே ஒரு சில்லளவுக்கு தேங்காய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் கொரப்பு தன்மையோடு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமான தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் மாவை அரைச்சிட்டு இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுத்து பார்த்தா மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த மாவை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. மாவுமே நல்லா கொரப்பு தன்மையோடு இருக்குது பாருங்கள். இந்த ரேஷன் அரிசி உங்களுக்கு மிக்சி ஜாரில் இப்படி கெட்டியாக சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக அரைப்படாது. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் கூடுதலாக 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மாவை இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு இந்த மாவை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆப்ப சோடா ஒரே இடத்துல இல்லாமல் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவை வச்சு நீங்கள் டிஃபன் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் கூட செய்யலாங்க. இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு சின்னதாக வாழை இலை எடுத்துக்கோங்க. இதில் மாவை கொஞ்சமாக வச்சுட்டு இப்படி லேசாக நல்லா தட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நடுவில் இப்படி உளுந்த வடை மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இலையிலையுமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதுமே இந்த மாதிரி இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கையில் தொட்டால் இந்த மாதிரி மாவு ஒட்டாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இதை அப்படியே ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை பயன்படுத்தி எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உளுந்த வடை மாதிரி தட்டிட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உளுந்த வடை எப்படி நல்லா செவக்க விட்டு எடுப்போமோ அந்த மாதிரி இந்த வடையும் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரே மாவில் காலை டிஃபனும் செய்யலாம். இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் நீங்கள் வடையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வடை பொரிச்சு எடுக்க அதிக அளவில் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சமான எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி வடை செஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஒரே மாவை பயன்படுத்தி காலை டிஃபனும் செஞ்சாச்சு, ஈவினிங் டைம் இந்த மாதிரி வடையும் செஞ்சாச்சு. இது ரெண்டுக்குமே பொருத்தமான ஒரு சூப்பரான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே சின்ன பீஸாக மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. மண்டை வெல்லம் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு
கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கார சட்னி பாருங்கள். சட்னி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியில் நான் தாளிப்பு எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க. இந்த கார சட்னி உரப்பு புளிப்பு இனிப்புன்னு அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்த இந்த வடையை பாருங்கள். கொஞ்சம் கூட வாழை இலையில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து அப்படி இட்லி மாதிரி நீங்கள் இந்த கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு ரேசன் புழுங்கல் அரிசி இருந்தால் போதுங்க. காலை டிஃபனும் முடிச்சிடலாம். ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸுமே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெண்டுக்குமே பொருத்தமான இந்த மாதிரி ஒரு கார சட்னி நீங்கள் வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வடையிலேருந்து ஒன்று எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வடை நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வடை ரேசன் அரிசியில் தான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் கூட ரேசன் அரிசியோட வாடையே இல்லாமல் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.